எஸ்ஆர்சிசி வெர்சஸ் கல்பாளையம். டாஸ் வின் பண்ண எஸ்ஆர்சிசி வந்து பார்த்திங்கன்னா பேட்டிங்கை சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபீல்டிங்க்கு ஆல்ரெடி களத்துக்குள்ளே இறங்கிட்டாங்க கல்பாளையம் அணி. ஸோ மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா ஒளிபரப்பு பண்ணுறது நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸுங்க, சமயபுரம். ஸோ உங்களுக்கு தேவையான ஸ்போர்ட்ஸ் மெட்டீரியல்ஸ் எல்லாமே நம்மக்கிட்ட கிடைக்கும். ஆன்லைன் டெலிவரியும் நம்மக்கிட்ட அவைலபிளுங்க. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த மேட்சை ஒளிபரப்பு பண்ணுறது எம்என்டம் ஸ்போர்ட்ஸ். ஸோ முதல் பந்து. ஸோ செல்வா வந்து பார்த்தீங்கன்னா கல்பாளையம் அணிக்காக ஃபஸ்ட் ஓவரை ஸ்டார்ட் பண்ண வந்திருக்காரு. ஸோ ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன், நான் ஸ்ட்ரைக்கர் எண்டில் வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக். ஸோ 6 ஓவர் கொண்ட மேட்சுங்க. ஃபஸ்ட்டு பால் ஒரு அற்புதமான ஸ்லோயர் பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க. ஃபஸ்ட்டு பாலே 4 ரன்னுங்க. அற்புதமான ஒரு 4ங்க. ரூபன் தனது முதல் பாலே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4 ரன் அடிச்சிருக்காரு. நல்ல கேட்சுக்கான காலுங்க. அவுட் ஆன் கேட்குறாங்க, பட் கிரவுண்டட் அப்படின்றனால நாட் அவுட் கொடுத்துருக்காங்க அம்பேர்ஸ். லெக் அம்பேரோட டிசிஷன் நாட் அவுட். ஒரு அற்புதமான டிசிஷனுங்க. ஸோ கிரவுண்டட் அப்படின்றனால வந்து பார்த்தீங்கன்னா இது நாட் அவுட். அடுத்த பந்து. வாவ், தூக்கி அடிச்சிருக்காருங்க. செம்ம ஷாட்டுங்க. 6ங்க. அற்புதமான ஷாட்டுங்க. ஸ்லாட்டில் போட்டார், பட்டார்னு ஒரு அடிங்க. ஸோ முதல் 3 பால்லே வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன்னுங்க. 4th ஒன். ரன் அவுட்டுக்கான முயற்சி கிடைக்குமான்னு பாப்பா. விக்கெட்டுங்க, அவுட்டுங்க. செம்ம விக்கெட்டுங்க. ஸோ நான் ஸ்ட்ரைக்கர் வந்து பேட்டே பண்ணாமல் வந்து பார்த்தீங்கன்னா களத்தை விட்டு வெளியில் போகிறாரு. ஸோ டிசப்பாயின்மெண்ட் தாங்க பேட்ஸ்மேனை பொறுத்தளவு. டிசப்பாயின்மெண்ட்டுங்க. ஸோ முதல் விக்கெட் எடுத்திருக்காங்க கல்பாளையம் அணி ரன் அவுட் மூலியமாக. ஸோ 4 பாலில் 10 ரன்னுங்க, ஒரு விக்கெட்டுங்க. ஸோ கார்த்தி வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் டக்குங்க. நியூ பேட்ஸ்மேன் நான் ஸ்ட்ரைக்கர் ரெண்டுக்கு வந்திருக்காரு ஒரு ரன் அவுட் மூலியமாக. செல்வா அற்புதமாக போட்டிருக்காருங்க, 10 ரன் கொடுத்துருக்காரு. 5வது பால். வா, லெக்குங்க. லெக் பைங்க. ரன் எதுவும் கிடையாது. ஸோ முதல் ஓவரோட கடைசி பாலுங்க. ஸோ இந்த ஓவரில் வந்து பார்த்தீங்கன்னா 10 ரன் கிடச்சிருக்கு. லாஸ்ட் பால். ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடல், பட் வைடுங்க. ஸோ கடைசி பால் ரீபாலாக கருதப்படும். ஸோ இந்த மேட்ச் வந்து பார்த்திங்கன்னா நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் வந்து ஒளிபரப்பு பண்ணுறோம். ஆல்ஃபா அணி பார்த்திங்கன்னா 36வது ஆண்டு கிரிக்கெட் போட்டி நடத்துகிறாங்க. லாஸ்ட் பால். வாவ், அற்புதமான பந்துங்க. ஓவரை சூப்பராக முடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். முதல் ஓவர் முடிவில் 11 ரன்னுங்க. ஓவர் போடுறதுக்காக வந்திருக்காரு நந்தகுமார். ஃபஸ்ட் பால். ஆஃப் சைடு அடிக்கப்பட்ட பந்து. சூப்பர் ஷாட்டுங்க. பந்தை நோக்கி ஃபீல்டர்ஸ் போகிறாங்க. 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, 4 ரன் இல்லை, 2 ரன் தான். பாலை எடுத்துட்டாங்க. ஸோ 3வது ரன்னுக்கான முயற்சி. 3 ரன் அடிச்சிருக்காங்க. நந்துவோட முதல் பால்லே வந்து பார்த்தீங்கன்னா 3 ரன். ஒய்டுங்க. அடுத்த பந்து ஒய்டு. நந்துவோட 3வது பாலுங்க. அற்புதமான ஷாட்டுங்க. தூக்கி அடிக்கப்பட்ட பந்து. ஸோ 2 ரன்னுங்க. ஸோ லாஸ்ட் பால் பார்த்தீங்கன்னா டாட் பாலாக இருக்குங்க. ஸோ ரூபன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார். நந்து வெர்சஸ் ரூபன். பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குமா? அடிச்சிருக்காருங்க. 4 ரன்னுங்க. 4. அற்புதமான ஷாட்டு. 4ங்க. ஸோ லாஸ்ட் 2 பால் இருக்குது. இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 7 ரன் வந்திருக்குங்க. முதல் பந்து ஒரு 3 ரன். இந்த பாலில் ஒரு 4 அடிச்சிருக்காரு ரூபன். ஸோ 5th பால். ஸோ 2 ஓவர் பவர் பிளேங்க. 2வது ஓவர். வாவ், அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான கால், பட் மிஸ்ஃபீல்டுங்க. மிஸ்ஃபீல்டு. 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். இல்லைங்க, 4 ரன் இல்லை. ஓ, ஸோ 3 ரன்னுங்க.
3 ரன் சூப்பராக ஓடி இருக்காங்கன்னு தான் சொல்லணும். ஸோ பவர் பிளேயோட கடைசி பாலுங்க, 2வது ஓவரோட கடைசி. ஸ்ட்ரைக்கில் சரத்து இருக்காருங்க. பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குமா? ஸ்குவிப் ஷாட் ட்ரை பண்ணார், பட் டாட் பாலுங்க. 2 ஓவர் முடிவில் 24ங்க. 2 ஓவர் முடிவில் நல்ல ஸ்கோர். ஸோ 2 ஓவரில் பார்த்தீங்கன்னா 24 ரன் அடிச்சிருக்காங்க எஸ்ஆர்சிசி அணி. 3வது ஓவரை போட வந்திருக்காருங்க நியூ பவுலர் ஆனந்த். முதல் பந்து ஒரு ஸ்குவிப் ஷாட்டுக்கான முயற்சி, சூப்பர் ஷாட்டுங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்கும். 4 ரன்னுங்க, அற்புதமான ஷாட்டு. முதல் பாலே 4 ரன்னுங்க. ஒரு ஸ்குவிப் ஷாட், நல்ல பிக்கிங்க, கரெக்டாக டைம் பண்ணியிருக்காரு ரூபன். ஸோ செகண்ட் பால் மறுபடியும் ஒரு ஸ்வீப் ஷாட்டுங்க, மிஸ் ஃபீல்டுங்க. 4ங்க, 4 ரன் போயிருக்கு. முதல் 2 பாலுமே பார்த்தீங்கன்னா 2 4 அடிச்சிருக்காரு ரூபன். நல்ல ஒரு பேட்டிங். வா, டாட் பாலுங்க, மேலே அடி வாங்கியிருக்காரு. ஸோ நல்ல கம்பேக்குங்க ஆனந்த்கிட்ட இருந்து. அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தாங்க, இறங்கி அடிக்க ட்ரை பண்ணார், பட் ரன் வைடுங்க. அம்பேர் வைடு கொடுத்துருக்காரு. வைட், ஒரு எக்ஸ்ட்ரா ரன் கிடைக்கும். எஸ்ஆர்சிசி அணிக்கு. அடுத்த பந்து வா, சூப்பர் ஷாட்டுங்க. கண்டிப்பாக 4 ரன் கிடைக்குங்க. 4 ரன். ஸோ இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 4 அடிச்சிருக்காருங்க ரூபன். லாஸ்ட் 2 பாலுங்க. ஆல்ரெடி 12 ரன் வந்திருக்கு 4 பாலில். 13 ரன் ஒரு எக்ஸ்ட்ராஸோட சேர்த்து. அடுத்த பந்து வாவ், சூப்பர் ஷாட்டுங்க. தென்னை மரத்தை தாண்டி அடிச்சிருக்காருன்னு தான் சொல்லணும். பெரிய ஷாட்டுங்க, சரியான ஷாட்டுங்க ரூபன் அவருக்கு பேட்டில் இருந்து. சென்ற திசையெல்லாம் அடிப்பார் போல தெரியுது ரூபன். லாஸ்ட் பாலுங்க, ஃபுல் டாஸ் பால் ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு. 4 ரன்னுங்க. 4 நோ பால் கொடுத்துருக்காங்க, ஃப்ரீ கட்டுங்க. இந்த ஓவர் ஒரு பவர் பேக் ஓவர் அமைஞ்சிருக்குங்க. ஃப்ரீ ஹிட். ஸோ இந்த ஓவரில் பார்த்தீங்கன்னா 3 4 ஒரு 6. அடுத்த பந்து லாஸ்ட் பால் மறுபடியும் அடிச்சிருக்காருங்க. ஸோ 2 ரன்னுக்கான முயற்சி, சிங்கிள் கட் பண்ணியிருக்காங்க. சிங்கிள் மட்டும் போதும் நிறுத்தியிருக்காங்க. ஸோ 3 ஓவரில் 49 ரன்னுங்க. 3 ஓவரில் 18 பாலில் 49. ஸோ ரூபனோட அற்புதமான பேட்டிங் பார்த்துக்கிட்டு இருக்கோம். நாலாவது ஓவரை போட வந்திருக்காரு செல்வா. அவரோட 2வது ஓவருங்க. 4வது ஓவரோட ஃபர்ஸ்ட் பால். ரூபன் ஆல்ரெடி நல்ல ஃபார்மில் இருக்காருங்க. முதல் பந்து அடிச்சிருக்காருங்க லெக் சைடு. 2 ரன்னுக்கான தேடலா. நல்ல ஃபீல்டிங்க, நல்ல ஸ்டாப்பு. 2 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். நோ பாலுங்க. முதல் பந்தே நோ பால், ஃப்ரீ கட்டுங்க. ஸோ ஃப்ரீ ஹிட் பாலுங்க. முதல் பந்தே 4வது ஓவரோட முதல் பந்து. பெரிய ஷாட்டுக்கான தேடலா. ஒரு ஸ்குவிப் ஷாட் ட்ரை பண்ணுறாரு, பட் பேட்டில் பட்டிருக்குங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க, மிஸ் பண்ணிட்டாருங்க. செகண்ட் பால். வாவ், ரன் அவுட்டுக்கான முயற்சியாக நல்ல ஃபீல்டிங்க. பேக்கப் பால் இல்லாதனால த்ரோ பண்ணல. நல்ல ஒரு ஃபீல்டிங்க.
நல்ல பால். சரத் ஸ்ட்ரைக்கர் ரொட்டேட் பண்ணி கொடுப்பாராம். ரூபன் நல்ல ஃபார்மில் இருக்கார். வாவ், ஸ்வீப் ஷாட்டுங்க. 4 ரன்னுக்கான தேடல். ஃபீல்டர் ஓடுறார். 4 ரன்னுங்க. ஸோ தடுக்க முடியலைங்க ஃபீல்டரால். 4 ரன் கண்டிப்பாக கிடைக்கும். ஸோ தனது முதல் பவுண்டரி அடிச்சிருக்காரு சரத்துங்க. நல்ல ஃபார்மில் இருக்காருன்னு சொல்லலாம். ரூபன் வந்து ஒரு அற்புதமான ஒரு ஸ்பெல்லுங்க. நல்ல ட்ரை. ஆனால் ஸோ கீப்பருக்கு பின்னாடி போகிறது வந்து பார்த்தீங்கன்னா சேஸ் பண்ணி பிடிக்கிறது ரொம்ப சிரமங்க. வந்து பட்டவுடன் சென்றோம். அடுத்த பந்து மறுபடியும் போல்டுங்க. ஸ்குவிப் ஷாட் ட்ரை பண்ணார், பட் போல்டு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா களத்துக்குள்ள நியூ பேட்ஸ்மேன் விஜய் வந்திருக்காரு. லாஸ்ட்டு 2ங்க 4வது ஓவரில் 2 பால் இருக்குது. செல்வா முதல் பந்து அற்புதமான பாலுங்க. ஸோ மிஸ்ஃபீல்டுங்க. ரன் எதுவும் ஓடலை. லாஸ்ட் பாலுங்க. விஜய் ஒரு பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குமான்னு பொறுத்திருந்து பார்ப்போம். செல்வாவோட கடைசி பந்துங்க. பெரிய ஷாட்டுக்கான முயற்சி தான், பட் ஃபீல்டர் இருக்காங்க. 2 ரன்னுக்கான தேடல். 2வது ரன் ஓடுறாங்களா? இல்லைங்க, சிங்கிள் தான். ஐயோ, ஒரு மிகப்பெரிய மிஸ் த்ரோங்க. பட் பேக்கப் இருந்தனால தப்பிச்சிட்டாங்கன்னு தான் சொல்லணும். 4 ஓவரில் பார்த்தீங்கன்னா 58 ரன் அடிச்சிருக்காங்க. விஜய் லாஸ்ட் பால் ஒரு சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக் தக்க வச்சிருக்காரு. ஸோ இந்த ஓவரை வீச வந்திருக்காரு நந்து. 2 பவுலர் 2 ஓவர் போடலாங்க. ஸோ முதல் பந்து. வாவ், ஸோ கீப்பர் மிஸ் பண்ணியிருக்காரு. 4 ரன் கண்டிப்பாக கிடைக்குங்க. இல்லைங்க, ஃபீல்டர் வந்துட்டார். ஒரு அற்புதமான ஃபீல்டிங்க. சூப்பர் ஃபீல்டிங். செகண்ட் பால். பெரிய ஷாட்டுக்கான முயற்சிங்க, பட் டாட் பால் ஆகுதுங்க. அவுட்டு கேட்குறாங்க, அவுட்டு கொடுக்கல. ஸோ 3வது பாலுங்க. பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குமான்னு பார்ப்போம். ஸோ பேட்ஸ்மேன் ஸ்ட்ரைக்கில் இருக்கார் விஜய். ஆஃபில் போடப்பட்ட பந்து. நல்ல ஃபீல்டிங்க, அற்புதமான ஃபீல்டிங், நல்ல த்ரோ. 1 ரன்னுங்க. 1 ரன்னுங்க. ஸோ ரூபன் ஸ்ட்ரைக்கு வந்திருக்காரு. நடக்குதுன்னு பார்ப்போங்க. தூக்கி அடிச்சிருக்காருங்க. மட்டார்னு ஒரு அடி. கண்டிப்பாக 6 ரன். நல்ல ஷாட்டுங்க. ஸோ ரூபன் வந்து பார்த்தீங்கன்னா 50 ரன் அடிச்சிருக்காருங்க. அரை சதத்தை கடந்திருக்காரு. இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா முதல் அரை சதம் அடித்த வீரராக இருப்பார் ரூபன். ஒரு செம்மையான நாக்குங்க. ஆறு ஓவர் கொண்ட மேட்ச்சில் 50 ரன் அடிக்கிறது பெரிய விஷயங்க, ரொம்ப பெரிய விஷயம். ஸோ அற்புதமாக அடிச்சிருக்காருங்க ரூபன். 50 அவரோட பேட்டில் இருந்து. செம்ம ஷாட்டுங்க. மீண்டும் அடித்திருக்கிறார் ஆஃப் சைடு. பட் ஆள் இருக்காங்க. 2 ரன்னுக்கான முயற்சியா? இல்லைங்க, சிங்கிள் தான். அற்புதமான ஷாட்டுங்க. லாஸ்ட் 1 பால். பெரிய ஷாட்டுக்கான தேடல் இருக்குமான்னு பார்ப்போம். 5வது ஓவரோட கடைசி பந்துங்க. லாஸ்ட் பால். தூக்கி அடிச்சிருக்காரு, பட் அந்த அளவுக்கு தூரம் செல்லலை. 2 ரன்னுக்கான முயற்சி. 2வது ரன் ஓடுறாங்கங்க. ஒரு மிஸ் ஃபீல்டிங்கில் 2வது ரன். ஸோ மறுபடியும் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன் தான் வருவார். 5 ஓவர் முடிவில் 70 ரன்னுங்க. கடைசி ஓவருங்க. உதயகுமார் ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ரூபன். ஃபர்ஸ்ட் பால்.
தூக்கி அடிச்சிருக்காருங்க. மீண்டும் ஒரு சிக்ஸருங்க, அற்புதமான ஷாட்டுங்க. ஸோ பந்தை அடித்து அடித்து வெளியே அனுப்புவதில் ரூபன் வல்லமர். முதல் பந்தே சிக்ஸுங்க. ஸோ லெக் சைடு பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப பக்கத்தில் தாங்க இருக்குது, பெரிய அளவு தூரம் இல்லை, ஒரு 40 மீட்டர் கூட இல்லைங்க. ஸ்ட்ரைட் எக்ஸ்ட்ரா கவர் தான் தூரம். அடுத்த பந்து மறுபடியும் அடிக்க ட்ரை பண்ணார், சிங்கிளாங்க, இல்லைங்க சிங்கிள் இல்லை. மூன்றாவது பால், செகண்ட் பால் ஒரு அற்புதமான ஒரு டாட் பால் போட்டாருங்க. அடிப்பாருங்க, கண்டிப்பாக அடிப்பாருங்க. 6 ரன்னுங்க. நீங்கள் லெக் சைடு போட்டால் மட்டையர்னு அடிப்பேன்றாருங்க ரூபன். அவருக்கு ஏற்ற மாதிரியே போடுறாங்கன்னு சொல்லலாம் பவுலர். 3 பாலில் 2 சிக்ஸ் அடிச்சிருக்காரு ரூபன். ஆல்ரெடி இந்த மேட்ச்சில் அவர் ஒரு அரை சதத்தை பதிவு பண்ணியிருக்காருங்க. 4th பாலுங்க. ஆல்ரெடி இந்த ஒரு பெரிய ஓவராக அமைஞ்சிருக்கு. ஸ்கோர் வந்து பார்த்தீங்கன்னா 82 ரன்னுங்க. 4வது பால், பெரிய ஷாட்டுக்கான தேடல் தாங்க இருக்கும். ஒரு ஸ்வீப் ஷாட்டுங்க, பட் டாட்டுங்க, மிஸ் பண்ணியிருக்காரு. ஸோ அற்புதமாக போட்டுட்ருக்காரு. 2 பால், லாஸ்ட்டு 2ங்க. ஃபுல் டாஸுங்க, 4 ரன்னுங்க. செவத்துலேயே அடிச்சிருக்கு மட்டேர்னு. இந்த ஓவரில் 16 ரன் வந்திருக்குங்க. ஓவரோட கடைசி பால், லாஸ்ட் பாலுங்க. ஃபுல் டாஸ் பாலுங்க, நோ பாலாங்க. நோ பால் ட்ரெயின் பண்ணியிருக்காங்க, பட் நோ பால் கொடுக்கல, சிங்கிளுங்க. ஸோ முடியுது. 6 ஓவரில் பார்த்தீங்கன்னா 87 ரன் அடிச்சிருக்காங்க. 88 ரன் அடித்தா கல்பாளையம் அணி வெற்றி பெறுவாங்க. ஸோ செகண்ட் இன்னிங்ஸை பார்ப்போம். சற்று நேரத்தில் டீம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஸ்கோரை வந்து செட் பண்ணியிருக்காங்க. எண்பத்தி 8 ரன் அடிக்கணுங்க கல்பாளையம் அணி. முதல் பாலுங்க, ராகுல். ஸ்ட்ரைக்கில் வந்து பார்த்தீங்கன்னா விக்கி. ஃபஸ்ட் பாலே ஒரு ஃபுல் டாஸ் பாலுங்க, மிஸ் பண்ணியிருக்காருங்க பேட்ஸ்மேன். ஸோ முதல் 2 ஓவர் பார்த்தீங்கன்னா பவர் பிளே. ஸோ 88 ரன் அடிக்கணுங்க 6 ஓவரில், பெரிய ஸ்கோர். சேஸ் பண்ணுவாங்களான்னு பார்ப்போம். 2வது பால், வாவ், ஆஃப் சைடு சூப்பராக அடிச்சிருக்காருங்க. 4 ரன்னு போகுங்க கண்டிப்பாக. 4 ரன்னா 4ங்க. 2வது பால் 4 அடிச்சிருக்காரு விக்கி. ஒரு அற்புதமான கவர், எக்ஸ்ட்ரா கவர் மேலே அடிக்கப்பட்ட பந்து 4 ரன்னுங்க. அற்புதமான ஷாட்டு. தேர்ட் பால், மறுபடியும் ஸ்கீப் ஷாட் அடிக்க ட்ரை பண்ணார், பட் பால் பேட்டில் படலைங்க. சொன்ன 84 ரன் அடிக்கணும். முதல் ஓவர் அற்புதமாக அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. ஒரு 4 ரன் மட்டும்தான் கொடுத்துருக்கார் பவுலர். 5வது பால். இந்த மேட்சை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எம்என்டம் ஸ்போர்ட்ஸ் தாங்க ஒளிபரப்பு பண்ணுறோம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்து வந்து வாவ், கேட்சுங்க, கோட்டாங்க. கேட்சுக்கான கால் பிடிப்பாரா? நல்ல கேட்சுங்க, அற்புதமாக கேட்ச் பிடிச்சிருக்காரு ரூபன். ஸோ முதல் விக்கெட்டை இழந்துட்டு போகிறாங்க கல்பாளையம் அணி. முதல் ஓவரில் ஒரு 4 ரன் அடிச்சுட்டு பார்த்தீங்கன்னா விக்கி அவுட் ஆகிட்டார். ஸோ நல்ல பவுலிங்க ராகுல்கிட்ட இருந்து. அடுத்து வந்து வாவ், சூப்பர் பாலுங்க, நல்ல டாட்டுங்க, நல்ல லைனுங்க, சூப்பர் டாட்டுங்க.
அடுத்த பந்து. வாவ், மீண்டும் ஒரு கேட்சை தவறி இருக்குங்க. கேட்சை விட்டுருக்காருங்க ரூபன். நல்ல ஒரு கொடை கேட்சை விட்டுருக்காரு. முதல் ஓவரில் பார்த்தீங்கன்னா 4 ரன்னுங்க. அற்புதமான ஓவருங்க. இரண்டாவது போட வந்திருக்காரு சுந்தர். ஸ்டிக்கில் வந்து பார்த்தீங்கன்னா ஆனந்த் ஆப் சைடுங்க. ஒரு சிங்கிள் கிடைக்கும். ஸோ நந்து வந்து ஸ்ட்ரைக்கில் இருக்கார். அடுத்த பந்து ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேப்பில்ங்க 4 ரன்னு கிடைக்குமான்னு பார்ப்போம். 4 ரன்னுங்க, 4ங்க. அற்புதமான பவுண்ட்ரிங்க. நல்ல ஷாட்டுங்க நந்துக்கிட்ட இருந்து. இந்த ஓவர் நல்லா ஸ்டார்ட் பண்ணார் சுந்தர். அடுத்த பந்து. வாவ், சிங்கிள் கிடைக்குங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸுங்க, மிஸ்ஸுங்க. அடுத்த பந்து. ஸ்குவிப்ஸாக ட்ரை பண்ணார் பேட்ஸ்மேன். பட் பேட்டில் பல்லங்க. பால், நல்ல பால். வைடுங்க. பேர் வந்து வைடு கொடுத்துருக்காரு. அடுத்த பந்து. டாட் பாலுங்க. அடுத்த பந்து. ஸ்லாட்ல போட்டிருக்காருங்க. தூக்கி அடிச்சிருக்காரு. 1 பிச்சுங்க. 2 ரன்னுங்க. ஸோ 2 ஓவர் முடிவில் 13 ரன்னுங்க. ஸோ மீண்டும் ராகுல் 3வது ஓவர் போட வந்திருக்காரு. ஃபர்ஸ்ட் பால். அற்புதமான பாலுங்க. சூப்பர் பாலுங்க. அடுத்த பந்து. பெரிய ஷாட்டு வேணுங்க. மறுபடியும் ஒரு டாட் பாலுங்க. ஒரு நல்ல கேட்சுங்க கீப்பர் இருந்துட்டு. ஸோ நந்து களத்தை விட்டு வெளியேறும் தருணம். ஸோ நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் ஸ்ட்ரைக் வந்திருக்காரு. பாலே வரலங்க, டெட் பாலுங்க. நெக்ஸ்ட் பால். அற்புதமாக ஆஃபில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கவர் திசையை நோக்கி 4 ரன் கிடைக்குமான்னு பார்ப்போம். ஸோ நல்ல ஷாட்டுங்க. மிஸ்ஃபீல்டு. கண்டிப்பாக 2 ரன் கிடைக்கும். 2 ரன் ஓடிட்டாங்க. ஸோ ராகுல் இந்த ஓவர் சூப்பராக போட்டுட்ருக்காரு. அடுத்த பந்து. ஒரு ரன்னுங்க. ரன் அவுட்டுக்கான சான்ஸ் கிடைக்குமா? டைரக்ட் ஹிட்னா அவுட்டுங்க. ஜஸ்ட்டு மிஸ்ஸுங்க. நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரைக்கர் இருந்து நான் ஸ்ட்ரைக்கர் ஓடுறவங்களாட்டியும் ரன் அவுட் சான்ஸு மிஸ்ஸு. நெக்ஸ்ட் பால். ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு. பட் ரன் எதுவும் இல்லை. அற்புதமான ஓவருங்க ராகுல்கிட்ட இருந்து. ஸோ 3 ஓவர் முடிவில் 26ங்க. சாரிங்க 16 ரன்னுங்க 3 ஓவர் முடிவில். ஒரு பெரிய ஸ்கோர் அடிக்கணும். 88. இன்னும் 3 ஓவரில் அடிப்பாங்களான்னு பார்ப்போம். கல்பாளையமணி. அடுத்த ஓவர். ஃபுல் டாஸ் பாலுங்க. ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காருங்க. கேட்சுக்கான காலா இல்லைங்க. கேட்சை மிஸ் பண்ணியிருக்காரு. மிஸ் த்ரோங்க. அற்புதமான பால். கேட்ச் மிஸ்ஸுங்க. அடுத்த பந்து. சூப்பர் பாலுங்க. டாட்டுங்க. செம்ம டாட்டுங்க.
அடுத்த பந்து ஃபுல் டாஸ் பாலுங்க, வைடுங்க, அம்பேர் வைடு கொடுத்துருக்காரு. அடுத்த பந்து ஸ்லாட்டில் போட்டிருக்காங்க, பட் கேட்சுக்கான கால், விக்கெட் இல்லை. இந்த பேட்ஸ்மேன் வெளியில் போயிட்டாருங்க, அம்பேரே விக்கெட்டு கொடுக்கலை, பட் பேட்ஸ்மேன் வெளியில் போயிட்டாருங்க. சோகத்திலும் சோகம், ரொம்ப சோகங்க கல்பாளையம் அணிக்கு. ஸோ பெரிய ஷாட்டு எதுவுமே இப்போ வரைக்கும் அடிக்கலை. ஸோ நியூ பேட்ஸ்மேன் களத்துக்குள்ளே வராரு. நியூ பேட்ஸ்மேன் ஆன் ஸ்ட்ரைக்குங்க, மறுபடியும் ஒரு டாட்டுங்க. இந்த ஓவர் அஜித் சூப்பராக போட்டிருக்காருன்னு தான் சொல்லணும். அற்புதமான ஒரு ஓவருங்க. வா, லெக்கில் பட்டிருக்குங்க, அவுட்டு கேட்குறாங்க, அவுட்டுக்கான கால் இல்லைங்க, வைடு கொடுத்துருக்காங்க, வைடுங்க. ஸோ பேண்ட்டுன்னு லெக்கும் பேர் சொன்னனால பார்த்தீங்கன்னா டாட் பால் தாங்க அது. அஜித் ஒரு அற்புதமான ஸ்பெல்லுங்க, நல்லா போட்டுட்ருக்காருங்க அஜித். ஸ்ட்ரெயிட்டில் அடிச்சிருக்காரு, பட் ஃபீல்டர் இருக்காங்க. டக்ஷன் ரன் அவுட்டுங்க, சும்மா போட்ட பந்துக்கு ஒரு ரன் அவுட்டுங்க, விக்கெட்டுங்க. ஓ 4 ரன்னாங்க, இல்லைங்க முன்னாடி ஆள் இருக்காங்க. என்னன்னா அடுத்த பந்து ஸ்ட்ரைட்டில் அடிச்சிருக்காரு, பவுலர் கைக்கே போயிருக்குங்க. 2 அடுத்த பந்து மறுபடியும் அடிச்சிருக்காரு, தரையோட தரையா, ஒரு ரன் தான் கிடைக்கும். அடுத்த பந்து நல்ல பாலுங்க, கடைசி 3 பாலுங்க, என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஸ்ட்ரைட்டில் தூக்கி அடிச்சிருக்காரு, கண்டிப்பாக 4 ரன் கிடைக்குங்க. என்ன தான் அடித்தாலும் நல்ல ஃபீல்டிங், 2 ரன் ஓடி இருக்காங்க. டாட் பாலுங்க, ஒரு சுத்து, ரன் எதுவும் இல்லை. அடுத்த பால் தூக்கி அடிச்சிருக்காருங்க, முதல் 6ஆக இருக்குமா, 6ங்க, முதல் 6 கல்பாளையம் அணிக்காக. ஸோ பேட்ஸ்மேன் நோ பால்ங்க, இல்லைங்க, நோ பால் இல்லைங்க. இடுப்புக்கு மேலே சென்ற மாதிரி இருந்துச்சு, பட் பேட்ஸ்மேன் நல்லா ஹைட்னால கிடைக்கல. செகண்ட் பால் செம்ம டாட்டுங்க. ஸோ லாஸ்ட் ஓவர் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங்கில் அரை சேதம் அடித்தார் ரூபனுங்க, ஒரு அற்புதமான நாக் கொடுத்தாரு. ஸோ அவரோட 3வது பால். ஓ மை காட், காற்று வெளியிடையாக தாங்க இருக்குது, அடிக்கிற காற்று பத்தாதுன்னு பேட்ஸ்மேன் வேறு அதிகமாக காற்று கொடுக்குறாரு. அடுத்த பால் கடைசியாக அடிச்சிருக்காருங்க, ஸ்ட்ரைட்டில் 1 ரன் கிடைக்குங்க. ஸோ கடைசி 2 பாலுக்கு 60 ரன் அடிக்கணும் கல்பாளையம். அடுத்த பால் ஸோ லாஸ்ட் பாலுங்க, நெக்ஸ்ட் பால் அடிச்சிருக்காரு, போல்டுங்க, விக்கெட் எடுத்திருக்காரு ரூபன்.